See, these are weapons that God has given you. இதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஆயுதங்கள். You think the money that God can give you is the weapon to change. நீங்க நினைக்கிறீங்க ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற காசு உங்களுடைய சூழ்நிலையை மாற்றக்கூடிய ஆயுதம் நினைக்கிறீங்க. Never. கிடையாது, அப்படி கிடையாது. The joy that you have will pull in the money that you want. உங்களுக்கு இருக்கிற இந்த சந்தோஷம் இருக்கு பாருங்க, இந்த சந்தோஷம் உங்களுக்கு தேவையான பணத்தை என்ன பண்ணும்? இழுத்துட்டு வரும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, your emotions are weapons. Your words are weapons. உங்களுடைய உணர்வுகள், உங்களுடைய வார்த்தைகள், இவைகள் ஆயுதங்களாக இருக்கிறது. அதுதான் பாருங்க, சின்ன பிள்ளைங்களோட லைஃப் எல்லாம் ஹாப்பியாகவே இருக்கும். வயசாக வயசாக, ஆமாம், உலக பிரகாரமாக எல்லாம் சொல்கிறாங்கல்ல, வயசாக வயசாக வாழ்க்கை என்ன ஆகும்? டஃப் ஆகிட்டே போகும். ஏன்? அந்த குழந்தையில இருந்து அந்த லைஃபு, அந்த ஜாய், அந்த பீஸு, அந்த ஹாப்பினஸ்ஸு, இதெல்லாம் நாளாக நாளாக என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் கொஞ்சமாக விற்றுட்டே இருப்பாங்க. அப்புறம் ஒரு வயசு வரும்போது மொத்தத்தையும் என்ன பண்ணிடுவாங்க? எல்லா சந்தோஷம், எல்லா சிரிப்பையும் யார் யாரோ எடுத்துகிட்டு போயிடுவாங்க. யார் யாருக்கிட்டையோ என்ன பண்ணிடுவாங்க? தொலைச்சிருவாங்க. இல்லை யார் யாருக்கிட்டையாவது விற்றுருவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நெஞ்சம் கூட என்ன இருக்காது? சிரிக்கிறதுக்கோ சந்தோஷப்படுறதுக்கோ நிம்மதியாக இருக்கிறதுக்கோ எதுவுமே இருக்காது. அப்புறம் ஆண்டவரே நீர் தான் ஆண்டவரே, உம்மால தான் ஆண்டவரே அப்படின்னு அழுதுகிட்டே இருப்பாங்க. The longer you retain the child within you, the healthier you are. This is proved scientifically. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த குழந்தைய எவ்வளோ நாளைக்கு அந்த குழந்தையோ உங்களோட குழந்தையாவே நீங்கள் வச்சுக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளவு நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க அப்படின்னு சயின்டிஸ்டே ப்ரூவ் பண்ணி சொல்லியிருக்காங்க. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உங்கள் குழந்தை இருக்கா? உங்களுக்கு கூட நீங்கள் பெற்று எடுத்த குழந்தை இல்லை, நீங்கள் சின்ன வயசுலேருந்து உங்கள் சின்ன வயசு குழந்தை. Do you have the child in you? Do you still hold the child within you? It's very, very important. Amen. Thank you, Jesus.